என்னோட பேரு மோனிஷா. நான் வந்து சாட்கோ ஒரு வாட்ஸ்அப் ட்ரெயினரா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் பிசினஸ் வச்சு எப்படி நம்ம மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பண்ணலாம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ்னா என்ன? ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீயான டூல். நம்ம கஸ்டமர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணலாம், லைக் த்ரூ கேட்லாக்ஸ். ஸோ இது வந்து நார்மல் வாட்ஸ்அப் விட டிஃப்ரெண்ட். பிகாஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல வந்து அது ஒரு செப்பரேட்டான ஒரு ஆப், வாட்ஸ்அப் எஸ்பெஷலி ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ இதில் வந்து அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இருக்கு கம்பேர்ட் டு நார்மல் வாட்ஸ்அப். ஸோ லைக் நம்ம என்கொயரிஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும், லைக் டேபிள்ஸ் மூலமா. இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்கு. ஸோ அது ரொம்ப ஸோ இது வந்து நீங்க கூகுள் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் மூலியமா கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வாட்ஸ்அப். ஸோ எதுக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணணும்? ஸோ எல்லாருக்குமே தெரியும் வாட்ஸ்அப் வந்து ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷனா மாறிடுச்சு. ஸோ ஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 98% மெசேஜ் ஓப்பன் ரேட் இருக்கு. இமெயில் அண்ட் நார்மலான இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் விட அதிகம் வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஓப்பன் ரேட். ஸோ இது ரொம்ப இது நமக்கு தெரிஞ்சிருக்கும், இது ரொம்ப எஃபெக்டிவான டூல் கஸ்டமர்ஸ் வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, கஸ்டமர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து அன்லிமிட்டெட் மல்டிமீடியா ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும், லைக் இமேஜஸ் சப்போர்ட் பண்ணும், வீடியோஸ் சப்போர்ட் பண்ணும், கேட்லாக்ஸ் கூட நம்ம பேமெண்ட் லிங்க்ஸ் கூட சப்போர்ட் பண்ணும். அப்புறம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மூலியமா நம்ம வந்து சிஆர்எம், சாட்பாட், ஆட்டோமேஷன் டூல்ஸ், தேர்ட் பார்ட்டி ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாமே நம்ம இன்டிகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது முக்கியமாக யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, அது ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் மூலியமா கஸ்டமர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் நீங்களோட இ-காமர்ஸ் பிராண்டா இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்லாக்ஸை ஷோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலியமா கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தா, லைக் ஏதாவது கன்சல்டிங் வச்சுருக்கீங்க, இல்லை கிளினிக்ஸ் வச்சு மூலியமா அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலிங் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் கூட நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு B2B கம்பெனியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்கொயரி ஹேண்டில் பண்றது இருந்து கொட்டேஷன்ஸ் அண்ட் டீல்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க ஈஸியா பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு ஃப்ரீலான்சர் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சர், இல்லை பர்சனல் கோச், இல்லை எனி கோச் எடுத்தீங்கன்னா உங்களோட கோர்சஸ் அண்ட் லீட்ஸ் ஜென்ரேஷன் எல்லாமே நீங்க வாட்ஸ்அப்ல ரொம்ப எஃபெக்ட் ஹேண்டில் பண்ணிக்கலாம் பை ஆர்கனைசிங் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் இவெண்ட்ஸ். இப்போ எங்க இது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு சோஷியல் மீடியா நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த வாட்ஸ்அப் இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸ்லாம் அந்த ஆடுக்கு கீழே கான்டாக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணா டைரக்டா சிலது வந்து வாட்ஸ்அப்க்கு டைரக்டா போற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலியமா நீங்க டைரக்டா நீங்க வாட்ஸ்அப்க்கு லீட்ஸ் வந்து டைரக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் அண்ட் லேண்டிங் பேஜஸ் கீழே வாட்ஸ்அப் லோகோ மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணா டேரக்டா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி கூட நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ். இப்போ நீங்க ஒரு ரீட்டைல் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட பேக்கேஜிங் ஐட்டம்ல வாட்ஸ்அப் நம்மளோட கியூஆர் இருக்கும். ஸோ அது வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா கஸ்டமர் வந்து டைரக்டா ஸ்கேன் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது சான்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவோம், ஆன்லைன் ஈவெண்ட்ஸ், ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் ஸோ அதுல கூட நீங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வச்சு நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நீங்க இதோட கோர்சஸ் செல் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ நம்ம 6 ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம், எப்படி நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் வந்து எஃபெக்டிவா செட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல், அதுல வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலிங் அண்ட் உங்களோட வெப்சைட் லிங்க் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்க டிஸ்கிரிப்ஷன் என்ன பிஸ்னஸா இருக்கீங்க ஸோ அது மாதிரி நீங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வெப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னோட ப்ரொஃபைல் ஐக்கன் செட்டிங்ஸில் போகிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க முடியும் ஃபோன் நம்பர், அட்ரஸ், இமெயில், வெப்சைட், அதுக்கப்புறம் இது மாதிரி ஓப்பனிங் ஹவர்ஸ், க்ளோசிங் ஹவர்ஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் உங்கள் ப்ராடக்ட்ஸ் கேட்லாக் கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளியரான பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன். இப்போ கிளியரான பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன்னா உங்களோட பிஸ்னஸ் என்ன பண்ணுறது, என்ன உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, ஸோ அதெல்லாமே நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர்ஸ்க்கு புரியும் நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாரீ ஷாப் வச்சுருக்கீங்கன்னா, வெல்கம் டு சாரீ ஷாப் நேம். வி ஆஃபர் அ ஸ்டார்டிங் கலெக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்ட் டிசைனர் சாரீஸ். ஸோ பர்ஃபெக்ட் ஃபார் வெட்டிங், ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஒகேஷன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் யாருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி வந்து ஹை குவாலிட்டி. ஸோ இது மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சுன்னா கஸ்டமருக்கு ஈஸியா தெரியும் உங்களோட பிசினஸ் என்ன, ஷார்ட்டா ப்ரீஃபா போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க ஆட்டோமேட்டட் இந்த வாட்ஸ்அப் பிசினஸ்ல ஆட்டோமேட்டட் மெசேஜஸ் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். க்ரீட்டிங் மெசேஜஸ் அண்ட் அவே மெசேஜஸ். ஸோ க்ரீட்டிங் மெசேஜஸ்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர் உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்கன்னா நீங்க சில இதுல பார்த்துருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ரிப்ளை மெசேஜ் வந்துடும், லைக் வெல்கம் டு ஆர் பிஸ்னஸ், ஹவ் கேன் வி அசிஸ்ட் யூ டுடே. ஸோ இதெல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். அவே மெசேஜஸ்னா ஃபார் அவுட் டெலிவரிஸ். இப்போ யாராவது உங்களோட பிஸ்னஸ் அவர்ஸை தாண்டி மெசேஜ் பண்றாங்கன்னா அதுல வந்து அதுக்கு குயிக்கா மெசேஜ் போகணும். நீங்க அவே மெசேஜ் செட் பண்ணி வச்சீங்கன்னா இப்போ நீங்க ஆன்லைன்ல இல்லைன்னா கூட உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆயிடும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வந்து எப்படி பண்ணலாம்னா, நீங்க இந்த கீழே உங்களுக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே டூல்ஸ் இருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா கிரீட்டிங் ஆர்கனைஸ் யுவர் சாட்ஸ் கீழே கிரீட்டிங் மெசேஜ் அவே மெசேஜஸ் இருக்கும். ஸோ நீங்க இப்போ அவே மெசேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி சென்ட் அவே மெசேஜ் அதை நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அவே மெசேஜ் நீங்க என்ன வேணாலும் நீங்க டிஃபால்ட்டாவே இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஷெட்யூல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்க ஆஃப்லைன் இருக்கும்போது சென்ட் பண்ணணுமா, இல்ல நீங்க பிசினஸ் ஹவர்ஸ் தாண்டி யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா இந்த மெசேஜ் சென்ட் பண்ணணும் சொல்லி நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஎஸ்பியான ஒரு ஃபீச்சர் அது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல. ஸோ அது வந்து லேபிள்ஸ். ஸோ இந்த லேபிள்ஸ் மூலயமா நம்ம வந்து கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இப்போ டிஃப்ரெண்ட் செக்ரிகேஷனா நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இந்த லேபிள்ஸ் மூலமா. நியூ கஸ்டமர்ஸ் வந்து இன்கொயரி வந்துச்சுன்னா நியூ கஸ்டமர் கேட்டகரி போடலாம். இல்ல நியூ ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த சாட் வந்து நியூ ஆர்கனைஸ் பண்ணி நீங்க லேபிள் பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் உங்களோட டீமுக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்ல போறேன். லைக் நியூ கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்கொயரிஸ் அது மாதிரி பண்ணிக்கலாம். பெண்டிங் பேமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பெண்டிங் பேமெண்ட் லேபிள்ல செட் பண்ணி வச்சுக்கலாம். கன்ஃபார்மான ஆர்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆர்டர்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் லைவா. இப்போ இந்த சாட் போறேன். சப்போஸ் வந்து இந்த ஒரு நம்பர், ஸோ இந்த நம்பர் வந்து நான் லேபிள் பண்ணணும். ஸோ லேபிள் சாட் போட்டு லேபிள் இதுல வந்து எந்த லேபிள்ல போடணும். இப்போ வந்து இப்போ வந்து நியூ கஸ்டமர் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் சேவ் பண்ணிடணும். இப்போ நீங்க வந்து லேபிள்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா
கஸ்டமருக்கு கூட இந்த சாட் வந்துடும், இந்த கான்டாக்ட் வந்துடும். ஸோ எவ்வளோ ஆர்கனைஸ்டா இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி கிளிக் டு chat links அண்ட் QR. ஸோ உங்களோட வெப்சைட்ல, சோஷியல் மீடியாஸ்ல, இமெயில்ல, ஸோ இது மாதிரி நீங்க லிங்க் ஃபார்மேட் வந்து நீங்க செட் பண்ணி வச்சீங்கன்னா டேரக்டா கஸ்டமர் வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணா டைரக்டா உங்களுக்கு இந்த QR கோட் கூட நீங்க பேக்கேஜிங்ல போடலாம், இல்ல ஆஃப்லைன் ஆட்ஸ்ல போடலாம். இந்த வாட்ஸ்அப் நம்மளோட QR கோட் கூட போடலாம். போய் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா இங்க உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்க உங்களோட ரைட் சைடு ஒரு ஐகான் தெரியுது இல்லையா? ஸோ அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த QR கோட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த QR கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குயிக் ரிப்ளை எப்படி நம்ம செட் பண்ணலாம். இப்போ சில ஃப்ரீக்வெண்டான ஆஸ்கிங் மெசேஜஸ் இருக்கு இல்லையா? லைக் பேமெண்ட் டீட்டெயில்ஸ், இல்லைன்னா டெலிவரி ரிட்டர்ன் பாலிசி. ஸோ அது மாதிரி ஃப்ரீக்வெண்டா ஆஸ்க் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ரீ சேவ்டு ரெஸ்பான்சஸ் மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அந்த மெசேஜ் டைப் பண்றதை விட அந்த நம்ம கீவேர்ட்ஸா செட் பண்ணி வச்சோம்னா அது ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுவும் நீங்க பிசினஸ் டூல்ஸ் கீழே குயிக் ரிப்ளை சொல்லி ஒரு ஆப்ஷன் போனீங்கன்னா இது மாதிரி நீங்க ஷார்ட்கட் அண்ட் ரிப்ளை மெசேஜ் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி நீங்க டைப் பண்ண சாட்ல ஸ்லாஷ்னு கொடுத்து அந்த என்ன கீவேர்ட் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த கீவேர்ட் நீங்க செலக்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா அந்த சாட் அந்த அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு சாட்ல வந்துடும். நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து இப்போ ஏதாவது ஒரு மெசேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு குரூப் மெசேஜ், இதில் வந்து ஸ்லாஷ் கொடுத்தேன்னா சாஃப்ட்வேர்னு சொல்லி போட்டேன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் எல்லாமே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட் பத்தி. ஸோ இந்த குரூப்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்க இப்போ நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு இது டிஃபர் ஆகும். நியூ கஸ்டமர்ஸ்க்கு ஒரு குரூப், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு குரூப், அது மாதிரி எங்களோட பெய்ட் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு குரூப், அது மாதிரி கூட நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க குரூப் எல்லாம் சென்ட் பண்ண வேணாம், பல்கா நீங்க சென்ட் பண்ண விருப்பப்பட்டா நீங்க பல்காவே நீங்க சென்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூல். நெக்ஸ்ட் வந்து ஹவு டு கிரியேட் யுவர் வாட்ஸ்அப் வித் வெப்சைட் அண்ட் ஆட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வெப்சைட்ல வந்து சாட் ஐகான் போட்டிங்கன்னா டைரக்டா கஸ்டமர்ஸ் உங்க சாட்ல வர மாதிரி கூட நீங்க டைரக்ட் பண்ணலாம். ஸோ ஆட்ஸ் மூலியமா கூட உங்க வாட்ஸ்அப்ல டைரக்ட் பண்ற மாதிரி ட்ரை பண்ணி யூசிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபார் மார்க்கெட்டிங். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் தெரிஞ்சாலே உங்களுக்கு நல்லா சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்க உங்க ப்ராடக்ட்ஸ்க்கு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிமோனியல்ஸ் இருந்தா, இல்லைன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட், இல்லைன்னா இப்போ ஏதாவது ஆர்டர் டிஸ்பேட்ச் ஆச்சு அந்த டிஸ்பேட்ச் ஆன ஆர்டர் ஐட்டம்ஸ், ஸோ அது எல்லாமே நீங்க ஸ்டேட்டஸா வச்சீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் இது வந்து கிரெடிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். உங்களோட ப்ராடக்ட் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியோட தெரிஞ்சிருந்தா ஸோ ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்க ப்ராடக்ட்
வாங்குறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணலாம், அது ஃப்ரேம் மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன் டு த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.